இன்னைக்கு ஒரு சூப்பரான மேங்கோ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. மேங்கோ கேக் செய்கிறதுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கிறேங்க. எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் கட் பண்ண மேங்கோ பீசஸை ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. அதே கப்பில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், அரை கப் பால் சேர்த்துக்கிறேன், 1/4 கப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சதோட ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கிறேங்க. எல்லா ரவையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ரவையை ஊற விடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேங்கோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் வச்சு ஒரு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 35 மினிட்ஸ்க்கு கேக் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் பால் சேர்த்துக்கிறேங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை இதோடு சேர்த்துக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லா திக்காக வந்துருச்சுங்க. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள், மேங்கோ பல்ப் இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ண மலாயை கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. மேங்கோ மலாய் கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்.